நீ பச்சை நாத்து மாதிரி பச பசன்னு இருக்க. உச்சி பொழுது வரைக்கும் பச்சை தண்ணிக்குள்ளே கிடந்தா உடம்பு என்னத்துக்காகிறது? சின்ன பிள்ளைங்கிறது சரியா தான் இருக்கு. காட்டுக்குள்ள புடி நடமாடதான் பேசுகிறாங்க. நீ ஊர் சுத்தி வர மாதிரி சுத்தி வந்துட்டு இருக்கியே, துணியெல்லாம் நனைஞ்சு போச்சு. பார்த்தா வந்து முதல்ல துணியை மாத்துவா. என்னத்தா நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? சுரங்கர வந்தா என்ன பண்றது? இது ஒரு கதவு. மங்காத்தா மங்காத்தா இருளாயே, இன்னொருத்து வாரா போல இருக்கு. போய் யாருன்னு பாரு. பாட்டி, தலை ரொம்ப அரிக்குது. உட்காரடி, ஈத்தி விடுறேன். ஆத்தாடியோ புனி. ஆமா பாட்டி, நம்ம ஊர்ல மட்டும்தான் இப்படி ஒதுங்க பண்ணிருக்கா, இல்ல எல்லா ஊர்லயும் இருக்கா? புதுசா சமைச்ச பொண்ணுங்க இங்க வந்ததும் கேக்குற முதல் கேள்வியே இப்ப நீ கேக்குற. மத்த ஊர்ல எல்லாம் தூரமான பொண்ணுகளை கொள்ள பக்கத்துலயும் வீட்டுக்கு வெளியேயும் உட்கார வைப்பாங்க. அப்படின்னா இங்க மட்டும் ஏன் ஊருக்கு தூரம்? அது என்ன முடியாதா? நம்ம பாட்ட புட்ட காலத்துல இருந்து அப்படித்தான் நடக்குது. எல்லக்காத்தா சாமி கோவக்கார சாமி, அதுக்கு தீட்டுன்னு ஆகாது. அதனாலதான் இந்த காட்டுக்குள்ள ஒதுங்கு மணி நம்மளை கட்டி நம்மள உட்கார வச்சிருக்காங்க. சுத்தத்துல உள்ளவங்கலாம் இந்த பந்தலூருக்கு பொண்ணு கொடுக்கணும்னா பயப்படுறாங்க. பாடியாத்தா, யாருடி அவ? நம்ம அண்ணமா இல்ல, பொண்ணு தாய் கிட்ட பொங்கறதுக்கு பொருள் கொடுத்து அனுப்பி இருக்கு. போ போ, ரொம்ப நிலையாத, உடஞ்சு விழுந்துற போகுது. நெத்தியில பொட்டு வச்சு நெஞ்சத்தான் தொட்டு வச்சு மறு பொழுந்து எதுக்கு மந்திரிச்சா? ஆனழகா மறுத்தையில ஐயா பேரு அனுமாரு, மாலை கொஞ்சம் சுருக்கிக்கிட்டு வரான் பாரு வைக்க போரு. மச்சினி குத்த வச்சா மாறுல பத்தா வச்சா மாமனுக்கு மசக்க வந்துருச்சா? நெத்தியில பொட்டு வச்சு நெஞ்சத்தான் தொட்டு வச்சு மறு பொழுந்து எதுக்கு மந்திரிச்சா? Gum 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 gum, dum 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 dum, gum talaka, dum talaka, gum talaka, dum talaka, gum taka gum taka gurra.
கொஞ்சம் கிழிஞ்ச வண்டுகளா வம்புக்கு வந்தீகளா அத்தைக்கு பிறந்த அன்னக்கிளி யாருக்கு குத்த வச்சா தொட்டிலில் உறங்கும் காலம் தொட்டு நான் தொட்டுத்தான் கண் மூடிச்சா ஆகாசம் போனாலும் அங்கேயும் போவேண்டி வீரையன் போனாலே வெற்றி வெற்றி தாண்டி சினி புத்த வச்சா மாறல பத்த வச்சா மாமனுக்கு மசக்க வந்துருச்சா நெத்தியில பொட்டு வச்சு நெஞ்சத்தான் தொட்டு வச்சு மறு பொழுது எதுக்கு வந்துருச்சா கண்ணங்கரலன்னு மீச வந்தா காரியம் வந்துருச்சு என் மீசைய பார்த்து பேசுங்கடி வீரியம் வந்துருச்சு சந்தேகம் தீராது கல்யாணமாகட்டும் 10ஆம் மாசம் பாரு மச்சினி குத்த வச்சா மாறல பத்த வச்சா மாமனுக்கு மசக்க வந்துருச்சா மச்சினி ஒத்துக்கிட்ட மாமனோ தொட்டுக்கிட்ட பதினிக்கன்னு வருத்தம் வந்துருச்சா அனுமாரு வாழ வந்து அம்மா கொஞ்சம் தொட்டு பாரு மச்சினி குத்த வச்சா மாறல பத்த வச்சா மாமனுக்கு மசக்க வந்துருச்சா நெத்தியில பொட்டு வச்சு நெஞ்ச ஒரு சின்ன அபிப்பிராயம். இந்த பஞ்சாயத்தோட தீர்ப்பை நான் மறுத்து சொல்றேன்னு யாரும் தப்பா நினைக்க கூடாது. அட என்ன கடாது, காட்டுக்குள்ள ஒரு புலி சுத்துதுன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ ஒதுங்கு மனையில தங்குற பெண்களுக்கு நாம எந்தவித பாதுகாப்பும் கொடுக்கல. தான் கட்டிக்க போற பொண்ணுக்கு எந்தவித ஆபத்தும் வந்துடக்கூடாதுங்கிற பயத்துலதான் வீரையன் காவலுக்கு போயிருக்கான். அதனால 6 மாசங்கிற அதிகபட்ச தண்டனை சரிதானான்னு நாம கொஞ்சம் யோசிக்கணும். இந்த ஆளை ஊருக்குள்ள விட்டாலே தப்பு, பஞ்சாயத்துல உட்கார வச்சது அதை விட பெரிய தப்பு. ஆய் ஓய்டா டாக்டர் மேல பாயிரதுலயே குறியா இருக்கிறான். இவனை புடிச்சு 4 சாச்சாக்குங்கடா. பெரிய அசுரமா இருக்கு. இப்ப நான் சொல்றது தெரியாதியா உங்களுக்கு? அதாவது படிச்சு சொல்றதை கேட்டு ஆளுக்கு ஆட்ட
சண்டை போடுறீங்க. ஒரு நாளைக்கு இந்த ஊரே கெட்டு குட்டிச்சவராக போகுது. அன்னைக்கு பேசிக்க உங்களை அப்படி போடு. பாதுகாப்பு கொடுக்கலங்கிறத பத்தி டாக்டர் ஐயா சொன்னார். புலி ஒண்ணு காட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்குன்னு அங்கங்க பேசுறாங்களே ஒழிய இது நாள் வரைக்கும் யாரும் அதை பார்த்ததாவே தெரியல. அது மட்டும் இல்ல, நம்ம பாட்டம் பூட்டம் காலத்துல இருந்து ஒதுங்குமனங்கிறது காட்டுக்குள்ளதான் இருக்கு. அப்ப எல்லாம் இல்லாத ஆபத்து இப்ப வந்துட்டு தான் நான் நினைக்கல. அதனால வீரையா செஞ்ச தப்புதான். பஞ்சாயத்து சொன்னபடி அவன் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். தீர்ப்பு சொன்னதுதான். இத்தோட பஞ்சாயத்து கலையலாம். பாவி, நீ நல்லா இருப்பியா? பெத்த மகனை எரிய வச்சுட்டீங்க. இங்க வேணாம், வீட்டுக்கு வா பேசிக்கலாம். வீட்டுல வந்து பேசுற அளவுக்கா நீ பஞ்சாயத்து கூட்டி இருக்கிற? அத்தை, உனக்கு என்ன புத்தி கிட்டி பேதலிச்சு போச்சா? என்ன பேசுவோன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? இப்ப உனக்கு என்ன வேணும்? சுட்டி உன் வீட்டுக்கு அவ்வளவுதான். 6 மாசம் கெடு முடிஞ்சு அவன் ஊருக்குள்ள வரட்டும். மாச திருவிழா முடிஞ்ச கையோட நானே அவங்க கல்யாணத்தை நடத்தி இருக்கிறேன். போதுமா? சும்மா அழாதம்மா. நான் செட்டப் போயிட்டேன். 6 மாசம் கழிச்சு இங்க தானே வரப்போறேன். கவலைப்படாதீங்கம்மா. நான் கவனிச்சுக்கிறேன். உங்களுக்கு அவன் நினைப்பு வர்றப்பெல்லாம் என் பங்களாவுக்கு வாங்க. அங்க வந்து அவனை பாத்துட்டு போங்க. சரிதானே? நம்ம பச்சைக்கிளிக்கு பொருத்தமான ஜோடி இல்ல? ஆமாடி. சுட்டி பாத்துடி. ஏ ராதா, பழம் சாப்பிடுறியா? பசிக்குதா? பாத்தடி, எங்க போற? வா வா வா. ஏய் வா, இந்தா இத வச்சுக்க. யாரா இருக்கா? நமக்கு புரிஞ்சுதா? ஒரு ஆளு தன்னந்தனியா காட்டுக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்காண்டி. யாருடைய அது? என்ன கேட்டா வந்து நான் பாரு. ஏய் வாங்கடி. என்ன, நான் கொடுத்த மருந்தெல்லாம் சாப்பிட்டு வர்றீங்களா? காட்டுங்க டாக்டர் ஐயா, என்னை கொஞ்சம் கவனிங்கய்யா. இரு, நான் பார்த்துட்டு வர்றேன். வலி தாங்கல டாக்டர் ஐயா, உங்களை பாக்குறதுக்கு டவுன்ல ஒருத்தர் வந்திருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப வேண்டிய வராம வழக்கு பாருங்க குப்புறு கிடந்தாங்க. நான் தான் கூட்டியாங்க. ஹலோ விஜய். Hey, how are you?
லெட்டர் போட்டு ஓகே. ஆனா என்னைக்கு வரேன்னு மென்ஷன் பண்ணிருந்தா நான் ஸ்டேஷனுக்கு வண்டி அனுப்பியிருப்பேன்ல. அது இல்ல அங்கிள், சும்மா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் தான். ஆமா இதென்ன கையில கட்டு? நான் அப்பயே சொன்னேன்ல, ஒழுங்கு பாருல குப்புற கிடந்தாங்கன்னு. பிளட்டா இருக்கு. என்னப்பா இது? அது பெரிய கதை அங்கிள், நீங்க முடிச்சுட்டு வாங்க பேசுவோம். ₹10 காசு வச்சிருக்கீங்களா? என்ன வேறையா? கூலியா? கூலி இல்ல, அது இது பெரிய தொல்லையா போச்சு இவனோட. யாரு வந்தாலும் சரி ரூபா நோட்டை நீட்டி ஒத்தரை காயின் வச்சிருக்கீங்களா? இது நான் நிறைய தரவா எங்கிட்ட இருக்கு. வராங்க, இதுக்கு புது பேண்டேஜ் போடணும். ஓகே ஓகே ஓகே. இருப்பா, இவரை பார்த்துட்டு வந்துடுறேன். அண்ணம்மா, அண்ணம்மா, சொந்த வீட்டுல சோறு பொங்க நேரம் இல்ல, ஊருக்கெல்லாம் விருந்தாக்க போனானா. இப்படி இருக்கு என் பொழப்பு. ஆம்பளை பிள்ளைய அடிச்சு வள, பொம்பளை பிள்ளைய பொத்தி வளன்னு சொல்லுவாங்க. அப்படி பொத்தி பொத்தி வளர்த்த பொம்பளை பிள்ளை பொழுது சாஞ்ச பிறகு வீடு வந்து சேரல. இதை ஏன்னு கேட்க இங்க ஒரு நாதி இல்ல. குழப்பத்து போய் நான் தான் புலம்பிட்டு கிடக்கேன். இப்ப நீ ஏன் புலம்பிட்டு இருக்க? விளையாட்டு பிள்ளைங்க கொஞ்சம் முன்ன பின்னதான் வருவாங்க. தாயில பிள்ளைய போனா போகுதுன்னு விட்டு பிடிச்சா தலைக்கு மேல ஏறுது. ஒண்ணு ஆம்பளைங்க கண்டிப்பா இருக்கணும், இல்ல பொம்பளைங்களாவது கண்டிக்க விடணும். என்ன? ஒண்ணு இல்ல, காபி நல்லா இருக்கு. சரி சரி. அண்ணமக்கா, அண்ணமக்கா, யாருடி அவ? சுட்டிக்கு இப்ப எப்படிக்கா இருக்கு? சுட்டிக்கு எப்படி இருக்கா? அவளுக்கு என்னடி நோக்கட வந்துச்சு? என்னக்கா இப்படி சொல்றீங்க? மத்தியானமே காய்ச்சவதமா இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டாளே. என்னங்கடி இது அதிசயமா இருக்கு? எனக்கு தெரியாம அவ எப்படி வீட்டுக்குள்ள வந்தா? நீங்க ஏதாச்சும் வேலையை கொல்லப்புறம் போயிருந்தப்போ சுட்டி உள்ள வந்திருப்பா. இந்த அத்தா படுத்து கிடக்கா. போக்கா, நீ என்னவோ? பாவக்கா சுட்டி கொலைப்பட்டினியே கிடக்கா. கஞ்சி கிஞ்சி ஏதாச்சும் காய்ச்சி கொடுக்கா. அப்ப நான் வரேன்க்கா. 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 சொன்னது காதுல விழுந்துச்சுல, போ. எல்லாம் உன் நன்மைக்கு தான் மத்தினி சொல்றேன். விளையாட போக வேண்டியதான். பொழுது சாயறதுக்குள்ள வீடு வந்து சேரட்டு உன் தப்பு தானே. முன்ன மாதிரி நீ சின்ன பொண்ணு என்ன பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறதுக்கு. இன்னைக்கு கூட கஞ்சிதான், காய்ச்சல் இருக்குது இல்ல, குடிச்சு தூங்கு. மதினி தூங்குனதுக்கு அப்புறம் ஒரு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். அது வரைக்கும் நீ தூங்காத. இந்த பந்தலூருக்கு போற வழியே கொடிய மிருகங்கள் நடமாடுற பெரிய காடு. அதனால எப்பவுமே கை துப்பாக்கியோடு போறது நல்லது. ஓகே அங்கிள், ஐ வில் கீப் இன் மைண்ட். எப்படி இருக்கு பாத்தியா?
இன்னும் எவ்வளவு இருக்கு, நான் நிறைய சொல்றேன் உனக்கு. பாத்தியா, ஃபேண்டாஸ்டிக் இல்ல? ஹைலி என்ஜாயபிள். நம்ம டாக்டர் பத்தி நான் உங்களுக்கு புதுசா சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. யாருக்கு எந்த ஆபத்து வந்தாலும் முகத்தை சுளிக்காம ராத்திரி பகல்னு பார்க்காம நமக்கு சேவை செஞ்சிட்டு இருக்காரு. நம்ம சனத்தோட சனமா ஒண்ணாயிட்டாரு. இங்க வந்திருக்கிற இந்த தம்பி நம்ம டாக்டர் ஐயாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். நம்ம கிராமத்தை பத்தி, நம்ம சாதி சனத்தை பத்தி, நம்ம சமுதாயத்தை பத்தி, நாம அன்னாடம் பொழைக்கிற பொழப்பு தழப்பு பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்கு பட்டணத்துல இருந்து வந்திருக்கு. வயசு வித்தியாசம் பார்க்காம தம்பி பண்ற இந்த ஆராய்ச்சியை நல்லபடியா முடிக்கிறதுக்கு நாம் எல்லாருமே ஒத்துழைப்பு தரணும்னு நான் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டாக்டரோட விருந்தாளிங்கிற ஒரே காரணத்துக்காக எனக்கு இந்த அளவுக்கு வரவேற்பு கொடுத்திருக்கீங்க. அதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ரொம்ப நன்றி. என்ன வீரையா கூப்பிட்டீங்களாமே? நாம 2 பேரும் என்ன பண்றோம், நேரா ஊருக்குள்ள போறோம். அங்க இந்த பாட்டு விடுகதை இதெல்லாம் தெரிஞ்ச 2-3 வயசானவங்கள நீ எனக்கு காமிக்கிற. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா ஊருக்குள்ள போங்க. அங்க மங்காத்தா மங்காத்தான்னு ஒரு கிழவி இருக்கும். அந்த கிழவி மட்டும் வாயை திறந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் ஒரே பாட்டு தான், கதை தான், விடுகதை தான், பிரமாதமா சொல்லுவாங்க. ஆனா நான் ஊருக்குள்ள வரதுல ஒரு சிக்கல் இருக்கேன். என்ன சிக்கல்? அது ஒரு மாதிரியான சிக்கலுங்க. விளாவாரியா சொன்னதா உங்களுக்கு விளங்கும். நீங்க இன்னைக்கு போயிட்டு வாங்க, நான் அப்புறம் வந்து பேசுறேன். உனக்கு ஒண்ணு இல்லையே. வேண்டாம் தாயே, நான் இங்கே இருக்கிறேன். எல்ல கத்தா புண்ணியத்துல நீ மறுஜன்மம் எடுத்து வந்திய, அதுவே எனக்கு பிடிக்கிறதுக்கு மோர் கொண்டு வராரா சார்? மோர் கொண்டு வரவான்னு ராகம் போட்டு நீடி திருவேன். சட்டு புட்டு 3 செம்பு நிறைய மோர் மொண்டுட்டு வருவா. ஆமா, இவர் வெட்டி முறிச்சு களைச்சு போய் வந்திருக்காரு. அந்த மாதிரி கொண்டாரு, தலையில ஊத்திக்க. நீரு ராசா. இந்த கிழவிய பார்க்க வந்திருக்கியே, என்ன சங்கதி ராசா? இப்ப எல்லாம் உன்னை பாக்குறதுக்கு பெடல பசங்க கூட்டம் ஜாஸ்தி பாட்டியா? சும்மா போட மாட்டேன். நீ சொல்லு ராசா. நீங்க நல்ல கதை விடுகதெல்லாம் சொல்லுவீங்கன்னு ஊர்ல நிறைய பேர் சொன்னாங்க பாட்டி. அதான் உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன். அங்காத்தா பாடணும்னு வாய திறந்தா ஊர்தான் ஓடி போயிடுவா. போடா போக தொகையில. அதோட அருமையில உனக்கு கூட தெரிய போகுது. நீ சொல்லு ராசா. பாட்டி, எந்த பாட்டு வேணாலும் பாடுங்க.
தாலாட்டு, ஒப்பாரி, காதல் பாட்டு எதா இருந்தாலும் சரி அப்படியே இந்த பொட்டிக்குள்ள பிடிச்சுக்கிறேன். தாலாட்டு, ஒப்பாரி, காதல் பாட்டு, காதல் பாட்டே பாடுறேன். அதான் அவன் வயசுக்கு சரியா இருக்கும். பருவ மச்சான் கண்ணடிச்சா பார்வையிலே பூ பறிச்சா மனச மட்டும் தொட்டு வச்சா ஆஹா மத்த இடம் விட்டு வச்சா. யாரடி அவ கள்ளச்சிருக்கி? ஏன் பாட்டு எடுத்து என்ன மாதிரியே பாடுறவ? வெளியே வந்து பாடுடி, வெக்க கட்டவளே. அந்த அக்கா வெளியில வந்து பாடுறதுக்கு ரொம்ப வெக்கப்படுறாங்க. அப்போ வரலாம் அந்த அக்காவை அங்கிருந்து. Thank you.
அடிச்சான், புளி அடிச்சு கிளி பிடிச்சான். புள்ளி வச்சு புளி அடிச்சா, புளி அடிச்சு கிளி பிடிச்சான். புளி வச்சு புளி அடிச்சான், புளி அடிச்சு கிளி பிடிச்சான். புளி வச்சு புளி அடிச்சான், புளி அடிச்சு கிளி பிடிச்சான். அந்த காலத்துல ஆத்த கடந்து 6 மைல் நடந்து அசலூர் போய் 2வது வரைக்கும் படிச்ச எனக்கே புரியலையே. சரி, நமக்கே புரியல. இந்த முனிசாமி பைய 3வது வரைக்கும் படிச்சிருக்கான்னு இவனை கேட்டாலும் சொல்லுவான்னு பார்த்தா, இந்த பெப்பகாத்த பைய எழுதி பாக்குறான்னு தவிர பதில் சொல்ல மாட்டேங்கிறானே. ஒண்ணும் விளங்க மாட்டேங்குது. ஆமா, முத்தியா பைய வரா. ஏ முத்தியா, என்ன சித்தப்போ? அட வாடா சித்த உள்ளாடியே. என்ன சித்தப்போ? ஒரு புதிருக்கு விலை கிடைக்காம நாங்கெல்லாம் மண்டை போட்டு பிச்சு கிடக்கான். நீதான் 8வது வரைக்கும் படிச்சவனாச்சே, உன்னை ஏட்டா தெரியும்னு உன்னை கூப்பிட்டேன். சொல்லுங்க சித்தப்போ. புள்ளி வச்சு புளி அடிச்சான், புளி அடிச்சு கிளி பிடிச்சான் அப்படின்னு என்ன அர்த்தம்? இதுக்கு கூட அர்த்தம் புரியல. அதான் புள்ளிய வச்சான் அப்படின்னா பொட்டு இல்ல பொட்டு. பொட்டு. அதே மாதிரி ஒரு புள்ளிய வச்சான். புள்ளி வச்சானா புளி அடிச்சான். இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு புளி போச்சுது, அதையும் அடிச்சான். அப்படியே மேல பார்த்தா ஒரு கிளி பறந்துச்சு, லபக்குன்னு அதையும் பிடிச்சான். இன்னுமா புரியல சித்தப்போ? ஒரு புள்ளி, 2 புலி, ஒரு கிளி, ஆக மொத்தம் 4 சித்தப்போ. இழுத்து போட்டு சாப்பிடுங்க. நாங்க சொன்னது எங்களுக்கு திருப்பி சொல்றதுக்கு நீ ஒரு ஆள் தேவையா? போடா கேனப்பட்டா. வேறையா இந்த ஒதுங்குமனன்னு சொல்றாங்களே, எங்க இருக்குது? ஊருக்கு வெளியே காட்டுக்குள்ளார இருக்கு. ஒரு நாள் அங்க போயிட்டு வரலாமா? நம்ம 2 பேரும் சமைஞ்சாதான் அங்க போக முடியும். என்ன சொல்ற நீ? அங்க பொம்பளைங்க மட்டும் தான் விடுவாங்க. ஆம்பளைங்க போனா பஞ்சாயத்துல நிக்க வேண்டியதான். நின்னு கொடுக்கற தண்டனை அனுபவிக்க வேண்டியதுதான். அப்போ இது வரைக்கும் எந்த ஆம்பளையுமே அங்க போனது இல்லையா? அப்படிதான்னு வச்சுக்கோங்களேன். சுத்தி வளைச்சு நம்மளே நீங்க கிண்டல் பண்றீங்க. ஏய் வேறையா, எங்க ஓடுற? யார் அந்த பொண்ணு? போங்க சார். என்ன கட்டிக்கணும்னா இவ்வளோ பெரிய உண்டில் நிறைய 1 ரூபா காசா போட்டு நிரப்பி எங்கிட்ட கொடுத்ததான் நான் கண்ணாலத்துக்கு ஒத்துக்குவேன். அப்படியே நில்லு. ஏய், அப்படியே இன்னொன்னு அப்படியே. படி 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 பாட்டி. யாரு தம்பியா? இல்ல நான் வரேன், இருங்க.
சீக்கிரம் ராசா பாத்து. பாட்டி, அன்னைக்கு வரப்போ நல்ல நல்ல பாட்டா சொன்னீங்க. இன்னொரு தடவை வரப்போ நிறைய விடுகதையா சொன்னீங்க. ரியலி சூப்பர் பாட்டி. இல்ல பிரமாதமா இருக்குன்னு சொன்னேன். நம்ம ஊர்ல புழங்குற பழைய கதையா இருந்தாலும் சரி, இல்ல நடந்த கதையா இருந்தாலும் சரி, சும்மா எடுத்து விடுங்க பாட்டி. நடந்த கதையாவே சொல்லிட்டா போச்சு. ஆனா ஒரு கண்டிஷன் பாட்டி, முழு கதையும் நீங்க தான் சொல்லணும். இல்லைன்னா இடையில புகுந்து வேற யாராச்சும் சொல்லி முடிச்சிருவாங்க. குறும்பு கரப்பில்ல. ஒரு பெரிய வனாந்தர காடு, அதுல பச்சை பசேர்னு ஒரு பழைய ஆலமரம், ஏகப்பட்ட விழுதுகளா தொங்கும். அந்த மரத்துல ஒரு பச்சை கிளி கூட்டம், அதுகளுக்குள்ள ஏகப்பட்ட கட்டுப்பாடு. அந்த கட்டுப்பாடை பார்த்துட்டு மத்த மரத்துல இருக்கிற பச்சை கிளி எல்லாம் அதுக கூட சம்பந்தம் சாடி வைக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுங்க. அப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் அந்த மரத்துக்கு அசலூர்ல இருந்து ஒரு பஞ்சவர்ண கிளி வந்துச்சு. எல்லா கிளியும் அத போய் ஆர்வமா பாத்துச்சு. அந்த பஞ்சவர்ண கிளியும் அதுங்க கூட நல்லாவே பழகுச்சு. அந்த கூட்டத்துல ஒரே ஒரு பச்சை கிளி மட்டும் பஞ்சவர்ண கிளிகிட்ட தன் மனசையே பறி கொடுத்துருச்சு. அதுவும் இது மேல உசிரியே வச்சிருந்துச்சு. எங்க சாதி சனத்துலதான் சட்ட திட்டம் எல்லாம் சாஸ்தியாச்சே, என்ன எப்படி கண்ணாலம் கட்டிக்குவேன்னு அந்த பச்சை கிளி ஒரு நாள் அழுதுச்சு. அதுக்கு அந்த பஞ்சவர்ண கிளி, நீ ஏன் பயப்படுற, இங்க இருந்தா தானே பிரச்சனை, நான் எங்க ஊருக்கு போய் எங்க சாதி சனத்துக்கிட்ட சம்மதம் ஆயிட்டு வந்து உன்னை தூக்கிட்டு போயிருவேன்னு சொல்லுச்சு. அதுக்கு அந்த பச்சை கிளி ஒன்னும் புரியாம மலங்க மலங்க பாத்துச்சு. என்ன நம்பு, நான் உன்னை ஏமாத்த மாட்டேன்னு சத்தியம் கூட பண்ணுச்சு. சம்மதம் போன பஞ்சவர்ண கிளி இப்ப வந்துரும், அப்ப வந்துரும், இன்னைக்கு வந்துரும், நாளைக்கு வந்துருன்னு அது போன திசையை பார்த்து காத்துக்கிட்டே கிடந்துச்சு. ஒரு வாரம் ஆச்சு, ஒரு மாசம் ஆச்சு, ஒரு வருஷமும் ஆச்சு, 10 வருஷமும் போயிடுச்சு, 50 வருஷமும் போயிடுச்சு. இந்த பச்சை கிளி இன்னும் காத்துக்கிட்டே இருக்கு. பாட்டி பாட்டி பாட்டி, என்னாச்சு பாட்டி? பாட்டி என்னாச்சு? நடந்த கதை கேட்டில ராசா, இதுவரைக்கும் என் மனசுக்குள்ள புதஞ்சு கிடந்தத கதையா சொல்லிவிட்டேன். நான் ஒரு கிணச்சிருக்கேன், பச்சை பிள்ளை அழுக வச்சுக்கிட்டேன். நீ வீட்டுக்கு வர ராசா, சாப்பிட்டு போல. பாட்டி கொஞ்சம் தண்ணி மட்டும் கொண்டாங்க பாட்டி. என்னடி ஒளிச்சு எடுத்துட்டு வர? ஏது இது? அது நம்ம மொழி ஆராய்ச்சி இல்ல, அது மங்காத்தா பாட்டி வீட்டுல மறந்து வச்சுட்டு போய் கொஞ்சம் தரியா பாட வைப்போம். உனக்கு தெரியுமா? தெரியுமே. இப்படி அன்னைக்குதான் நான் பார்த்தனே. இந்தா வருவாராம் போவாராம், வாசலில் நிப்பாராம், சிரிச்சாலும் பேச மாட்டாரல்லேல குயிலே, அந்த சிரிக்கி செஞ்ச மாயம் என்ன கண்ணாடி கருப்பே. நிப்பாட்ரி நிப்பாட்ரி. ஏய், அந்த
மொழியாரிச்சு ரொம்ப அழகா இல்ல? ஆமா, பொல்லாத அழகா கண்டுட்ட. ஏய், அந்த ஆளு முடிய பத்தரி சும்மா கரு கருன்னு கரடி கொடுத்தா கரு கருன்னு கருப்பா இருக்கு. அந்த ஆளு கண்ணை பார்த்தேன்னு வச்சுக்கோ, ஆண்ட கண்ணு மாதிரி. முழிக்கிற மொழிய பார்த்தா பேய் முழிக்கிற மாதிரி. ஆமா, பெரிய பேய பார்த்தா. சரி, கண்ணுதான் அப்படி. மூக்காச்சு நல்லா இருக்க வேணா, கோடா மிளகா மாதிரி இருக்கு. காத பார்த்தா அரிசி புடைக்கிற சொலகு மாதிரி இருக்கு. ஆம்பளைக்கு லட்சணமா மீசையாச்சும் நல்லா இருக்க வேணா, கம்பளி பூச்சி ஒட்ட வச்ச மாதிரி பாக்க சைக்கிள. மொத்தத்துல கூத்துல வர கோமாளி மாதிரி இருக்குங்கிற. ஆமா, என் டேபிள் கடை ஏன் திருடி அந்த? யாரு திருடினத? பாட்டி வீட்டுல வச்சுட்டு போயிட்டு நாங்க திருடணும்னா? பாட்டி வீட்டுல வச்சது பாட்டி வீட்டுல தான் இருக்கணும். உங்ககிட்டயே வந்துச்சு. கீப்பர் இல்லாம கிடந்துச்சு, தூக்கி வந்தேன். ஆமா, உங்க ஊருக்கு விருந்தாளியா வந்தவங்கள இப்படிதான் வாய்க்கு வந்தபடி திட்டுவீங்களோ? என் முடிய பார்த்தா கரடி மாதிரியா இருக்கு, கண்ணை பார்த்தா ஆந்த மாதிரியா இருக்கு, கொடமிளகா மூக்கான், கம்பளி பூச்சி மீசியாம்ல, மொத்தத்துல கோமாளி மாதிரின்னு இன்னொருத்தி வக்காலத்து வேற. ஏய், எங்க ஓட பாக்க? வெளியூர்ல இருந்து வந்த ஆளாளு கிண்டல் பண்ணி விட்டாங்கன்னு பஞ்சாயத்துல கொண்டு போய் நிக்க வச்சு விடுவேன், ஜாக்கிரதை. தனியா இருக்கிற பொண்ணு கிட்ட இப்படி வம்பளக்குறதுல நல்லா இல்ல. ஓஹோ, நீங்க மட்டும் தனியா இருக்கிற ஆம்பளைய பத்தி வம்பளக்கலாமா? சொல்லு. ஒரு ஆம்பளைய பத்தி ஒரு பொண்ணு அப்படி இப்படின்னு பேசினா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த பொண்ணுக்கு அந்த பையனை பிடிக்குதுன்னு அர்த்தம். ஏன் சொல்ல மாட்டீங்க? நிஜமா சொல்லு, என்ன உனக்கு பிடிக்கல? இந்த இடத்துல வச்சு இப்படி பேசுறதுதான் எனக்கு பிடிக்கல. அப்ப எங்க வச்சு பேசலாம்? நீராடு துறையில. அது எங்க இருக்கு? கண்டுபிடிச்சுதான் வரணும். ஏய், மொட்டையா சொன்னா எப்படி? அப்ப எங்க வச்சு பேசலாம்? நீராடு துறையில. அது எங்க இருக்கு? கண்டுபிடிச்சுதான் வரணும்.
பாத்தியலா இப்படித்தான் பிரம்ம பிடிச்ச மாதிரி கொஞ்ச நாளா அங்க உட்காந்து கிடக்குறா. அடிப்போடி இவ ஒருத்தி கைப்புண்ண பாக்குறதுக்கு கண்ணாடியை தேடிக்கிட்டு கிடக்குற. பொம்பளுக்கு பொம்பளை இது கூட புரியல. வயசுக்கு வந்த பொண்ணுங்க முன்ன பின்னதான் இருப்பாங்க. இத போய் பெருசா பேசிக்கிட்டு ஏய் நீ கூட தான் கல்யாணத்துக்கு முந்தி பேய் மொழி முடிச்சிட்டு திரிவேன்னு உங்க ஆத்தா அடிக்கடி சொல்லுமே. வீர கட்டி கொடுத்துட்டோம்னா எல்லாம் சரியா போயிடும். என்ன குருவே இங்க வாடா என்ன குருவே இங்க வாடா கோடா இருக்கா ஒரு முக்கியமான விஷயம்டா. என்ன குருவே இன்னைக்கு கரியா வீட்டுக்கு போயிருந்தனா அங்க வீட்டு வாசப்படியில கரியா தங்கச்சி சுட்டி உட்கார்ந்துட்டு இருந்தா. கரியா இருக்கானா 4 தடவை கத்தி கத்தி கேட்டு பார்த்தேன். அவன் பேச்சு மூச்சு காணாம். அப்படியே உட்கார்ந்துகிட்டு எங்கேயோ வெறிக்க பாத்துக்கிட்டு பேய் முடி முடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா. அந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிற பொண்ணை இப்பதான் முத பாக்குறீங்களா? வாங்க 2வது மொழியை காமிக்கிறேன். எங்க யாரு? வாங்க வாடா காமிடா. என்னடா என் பாப்பாத்தி இப்படி கிடக்கா? ஊருக்குள்ள ஜுரங்கிற ஏதாவது பரவுதோ? அது அப்புறமா சொல்றேன், முதல்ல கூப்பிடுங்க. பாப்பாத்தி என் கருக்குட்டி மகளை பாப்பாத்தி கூப்பிடுங்க. பாப்பாத்தி நான் பெத்த வருஷ மகளை பாப்பாத்தி. உங்க அப்ப நான் வந்திருக்கேன் கண்ணு. என்னைய பாரு பாப்பாத்தி. இருங்க நான் கூப்பிட்டு பாக்குறேன். பாப்பாத்தி தண்ணி கேட்டீங்களா? என்னடா அது? ஏன் போக கூடாது? ஆவி என்ன இந்த கல்லுக்குள்ளையா இருக்கு? இரு வரேன். கொப்பன்னு சொல்லுவாங்க. யாராச்சும் செத்து போயிட்டா அவங்க பேரை சொல்லி அந்த கொப்பையில ஒரு கல்ல போடுவாங்க. அப்போ இங்க இருக்கிற கல்லை எல்லாம் எண்ணி பார்த்தா உங்க ஊர்ல எத்தனை பேர் செத்து இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு என்னமோ நீங்க அந்த கல்லு தொட்டதுல இருந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஆபத்து வருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஏய், நீ நினைக்கிற மாதிரி எனக்கு எந்த ஆபத்தும் வராது.
வெறியா என்ன இதெல்லாம்? இதுக்கு பேரு சிகிரின்னு சொல்லுவாங்க. இதுல கிழங்கெல்லாம் கூட சொல்லலாம். ரெண்டாவது இந்த குளிர் இருக்குல்ல, ரொம்ப இதமா இருக்கும். இப்படி உட்காருங்க. அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல. இப்ப நம்ம நேரா டவுனுக்கு போலாம். வா. டவுனுக்கு? என்ன யோசிக்கிறேன்? ஒண்ணு இல்ல, நான் கிராமத்தான். இப்படி எல்லாம் உங்க கூட சேர்ந்து டவுனுக்கு வந்தா நல்லா இருக்குமா? இதுதானே உன் பிரச்சனை. வாய ஆளைய மாத்திடலாம். வெறியா சொல்லுங்க. டவுனுக்கு போற வழியில இந்த மசனகுடிக்கு பக்கத்துல ஆமா ஒரு பழங்குடி கிராமம் இருக்குன்னு சொல்லியிருந்தியா? ஆமாங்க. அங்க போயிட்டு போலாமா? தாராளமா போலாமே. என்ன வீரையா, இந்த ஊரே ஒரு மாதிரியா இருக்கு. ஊர் மட்டும் இல்லைங்க, இங்க இருக்கிற மனசாளங்களும் அப்படிதான். என்ன சொல்ற? அதாவது உங்க பாட்டுக்கு ஆராய்ச்சி அது இதுன்னு சொல்லி வாய் விட்டுறதையா, அப்புறம் உங்க கதை அம்புடுதான். வீரையா ಏನಪ್ಪ பௌரா எல்லாம் கொல்லித்தையா. ಗಾರಪ್ಪ ಇವರು ಡಂಗ ಡಾಕ್ಟರ್ ಗಿದ್ದಾರಲ್ಲ, ಡಂಗ ಡಪ್ಪರ ಬೇಕಾದವಕ ದೊಡ್ಡ ಕಲ್ವಿ ಗದ್ದಿದಾರ. ನಂಗ ಊರ ಪತಿ ಆರಾಯ್ಚಿ ಮಾಡ್ಯಾರ. ವಾರಿವೋ 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 ಕೋಸಿ ಕೋಸಿ ವಾರಿವೋ 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 ಮಂಡಪಕ್ಕೆ ಹೋಗ್ಯೋ ಮಂಡಪಕ್ಕೆ ಹೋಗ್ಯோ ಹೋಗ್யோ ஏன் பயப்படுறீங்க? இப்படி உக்காருங்க. ஏடா பாய போடா பாய, இப்படி உக்காருங்கடா பாய. ஹே மஸ்னி 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 வெளியில வா, உன்னை கொன்னுட்டேன். இவங்கதா கம்ம மனைங்கோ விருந்தாளிங்கோ. என்ன சாப்பிடுங்க? பால் சாப்பிடுங்க, மோர் சாப்பிடுங்க, தயிர் சாப்பிடுங்க, வெண்ணெய் சாப்பிடுங்க, பழம் சாப்பிடுங்க, பழ ரசம் சாப்பிடுங்க. பழரசம் பழரசம் சொல்லுங்க. பழரசம் மஸ்னி போக போகி பழரசம் பத்தி பா. வெளியில விட்டுருவாங்கல்ல? நல்லா அடிங்கோ, ஆசை தீர அடிங்கோ. கண்ணை மூடிக்கிட்டு அடிங்கோ. பிரமாதங்கோ பிரமாதங்கோ, ரொம்ப நன்றிங்கோ நன்றிங்கோ. சந்தோஷங்கோ சந்தோஷங்கோ. தம்பிக்கு ரொம்ப தகிரியம் வந்துருச்சுங்க. வாங்கோ வாங்கோ வாங்கோ, மண்டை குடிஞ்சு போங்க போங்க. வாங்க. என்ன அப்படி போறீங்க? இதான் வழி. எது வழி? இதான் வழி. இது வழியாதான் எங்க ஊரை பத்தி எங்கிட்டே சொல்றீங்களா? வாங்க. என்ன வழி? இந்த வழியால வந்தா இந்த வழியால டவுனுக்கு போகணும்னு நான் சொல்லிட்டு வந்தல. வாங்க, இப்படிதான் வழி.
முத்துமணியே முத்தமிட வரலாமா? இந்த வீரையனை பார்த்து நீ விட்டு வச்ச நாத்து, இந்த விஜயனை பார்த்து நீ குத்த வச்ச கீத்து. முத்துமணியே முத்துமணியே முத்தமிட வரலாமா? மனச பதச்சா சேனக்கிழங்கா ஏலக்கிழங்கா கேட்டு சிரிச்சேன் கேணச்சிருக்கி பார்த்து படிச்சா நாம் பார்த்த பொண்ணு நலுங்காத கண்ணு, நாம் பார்த்த பொண்ணு மலவாழங்கண்ணு ஆகாயம் போல எட்டாத ஒண்ணு. முத்துமணியே முத்துமணியே முத்தமிட வரலாமா? இந்த வீரையனை பார்த்து நீ விட்டு வச்ச நாத்து, இந்த விஜயனை பார்த்து நீ குத்த வச்ச கீத்து. முத்துமணியே முத்துமணியே முத்தமிட வரலாமா? என்ன நினைச்சு கண்ணு முழிச்சு காத்து கிடந்தா வேறந்தொரையில் இடியும் வரையில் கன்னி வேட்டில் கண்ணச்சூட்டில் காதல் கொடுப்ப ஜடதொட்ட போது அனலாச்சி மூச்சா இடை தொட்ட போது வரவில்லை பேச்சு அவ தொட்ட போது விவகாரமாச்சு. முத்துமணியே முத்துமணியே முத்தமிட வரலாமா? இந்த வீரையனை பார்த்து நீ விட்டு வச்ச நாட்டு, இந்த விஜயனை பார்த்து நீ குத்த வச்ச கீத்து. முத்துமணியே முத்துமணியே முத்தமிட வரலாமா? அடி புத்தி கெட்டதால இப்ப பொங்குதடி மூடு. ஹலோ ஹலோ சார், ஹவ் ஆர் யூ? ஃபைன். பிரிண்ட்ல ரெடியா இருக்கு. ஏய் வீரையா, என்ன அங்க பாத்துட்டு இருக்க? இதெல்லாம் பாரு. தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. என்ன தெரியுமா? நான் கட்டிக்க போற பொண்ணு உங்களுக்கு தெரியுமே. எனக்கு தெரியுமா? தெரியுமே. இப்படி படங்களை பிடிக்க முடியும்? நான் பிடிச்சேனா? இல்ல, இது யாரு பிடிச்சதா? வாடி.
ஆலமரம் மாதிரி சொந்தம் இருக்கு, அருகம்புல்லு போல உறவு இருக்கு. என்ன பண்றது? இந்த களவாணி பேய்களை சந்திச்ச கதையாயி போச்சு. உன் மாம டவுன்ல இருந்து ஆசையா உனக்கு வளையல் வாங்கிட்டு வந்திருக்கு. இம்புட்டு பிரியம் வச்சுக்கிட்டு உனக்கு என்ன அவ்வளவு பெரிய வீராப்பு? இனிமே எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வச்சுக்க. நீ வீட்டுக்கு வராம இருக்கிறது எனக்கு அவ்வளவு பெரிய அவமானம். இத பத்தி நீ எப்போது யோசிச்சு பாத்தியா? அண்ணம்மா உன்னை கூப்பிடுறா, வீட்டுக்கு வா. ஐயோ, கழுவலிது 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 கழுவலிது. வைத்தியா, இந்த கல்லு வலிக்குது, இந்த கல்லு வலிக்குது, மூணாவது கல்லு வலிக்குது. இவனுக்கு நெத்தி கண்டு வேற. உள்ள இருந்து தண்ணி கொண்டு வாங்க, நான் கொண்டு போச்சு. தண்ணி வேணும் உனக்கு? உன் கிண்ணி ஒதுக்கிறேன். அம்மா வயிற்று போய் நல்லா அழகாடிக்கு சார்ஜ் அடிக்க போல இந்த மாதிரி அடிச்சாங்க. வயிற்று இருக்கிறாரா? இருக்காரு. என்ன விஷயம்? ஒரே இடுப்போலிடா. இருப்பாரியா? போ போ, நல்லா வயிற்று பார்த்து பாரு. போறியா? அவ்வளோ செத்த. ஐயோ, இடுப்பு ஒலிக்குது, இடுப்பு ஒலிக்குது, தாங்க முடியலையே. எம்மா, இடுப்பு ஒலிக்குது. வைத்தியரையா, இடுப்பு ஒலிக்குது, வைத்தியரையா. அம்மா, உனக்கு புத்தாடி இடுப்பு புடனைக்கு வந்துச்சா? ஐயோ, நாக்கு வந்து போச்சு. தண்ணி வேணுமே. உள்ள இருந்து யாராவது தண்ணி கொண்டு வாங்களே. உள்ள இருந்து தண்ணியா? வைத்திய நான் இங்க இருக்கேன், தண்ணி இங்க இருக்கு. அங்க தண்ணி உனக்கு? ஐயோ, எனக்கு அந்த தண்ணி தான் வேணும், அந்த தண்ணி தான் வேணும். ஓடி உள்ள. அடியே அடியே போய். ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்பா என்ன கோவமா? ஆமா. வீரையாதான் உன்னை கட்டிக்க போற முறை பையன்னு ஏன் என்கிட்ட முதல்ல சொல்லல? சொல்லு. சின்ன வயசுல இருந்தே வீரையாவுக்கு நீ வளர்ந்த பொண்ணு. நீ உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறோன்னு தினம் தினம் அவன் மனசுல எவ்வளவு கற்பனைகளை வளர்த்துக்கிட்டு இருக்காங்கிறதும் உனக்கு தெரியும். இப்படி நம்ம ரெண்டு பேரும் பழகிறது அவனுக்கு தெரிஞ்சா அவனால தாங்கிக்க முடியுமா? எனக்கு என்னமோ என் கூட உயிருக்கு உயிரா பழகிற அவனுக்கு துரோகம் பண்றமோன்னு உறுத்தலா இருக்கு. ஆம்பளைக்கு நீங்க 1000 காரணம் சொல்லிடுவீங்க. இந்த ஊரை பத்தி தெரிஞ்சும் என் மனசை பறி கொடுத்துட்டு உங்களையே நம்பி நிக்கிறேனே. என்ன பத்தியும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேடா. என்னதான் சொன்னாலும் நீங்க தான் என்ன உலகம். என்ன மறந்துட்டீங்கன்னு எந்த நிமிஷம் என் மனசுல தோணுதோ அந்த நிமிஷமே இந்த சுட்டி ஊசர விட்டுருவா. ஏய் சுட்டி, ஏய் நில்லு சுட்டி, சுட்டி.
அடடா வாங்க வாங்க. கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொன்னேன்ல ஒரு கிழங்கு, அது இன்னைக்குதான் கிடைச்சது. சுட்டு எடுத்துட்டு வரலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீங்களும் வந்துட்டீங்க. இப்படி உட்காருங்க. ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? மனசு சரியில்லை வரையா? ஊர் ஞாபகம் வந்துருச்சா? நீ என் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்க, அப்படியே நீ என்ன வெறுத்துட்டேன்னா? நானா? நான் எதுக்கு உங்களை வெறுக்கணும்? நான் இந்த ஊருக்குள்ள வந்தேன், எல்லாரும் என் கூட ரொம்ப பாசமா பழகுனீங்க. ஆனா நான் வந்து கொஞ்ச நாளைக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு. தெளிஞ்ச நீரோட மாதிரி இருந்த ஒரு பொண்ணோட மனசுல நான் சலனத்தை ஏற்படுத்திட்டேன். அந்த பொண்ணு நான் தான் உலகம் நம்பிட்டு இருக்கா. ஐயோ, பொல்லாத ஊராச்சே, அடிக்காத முட்டா பசங்க, இதெல்லாம் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, நான் இருக்கேன். என்ன அப்படி பாக்குறீங்க? என் மேல நம்பிக்கை இல்ல? இந்த நெருப்பு மேல சத்தியமா சொல்றேன், உங்களுக்கு ஒண்ணுன்னா என் உசிரியை கொடுப்பேன். யார் அந்த பொண்ணு? சொல்லுங்க, தைரியம் சொல்லுங்க. சொல்லுங்கன்னு சொல்றேன்ல. சுட்டி. உங்க மேல அவ்வளவு பிரியமா இருந்த என் மாமன் சட்டையை பிடிக்கிற அளவுக்கு வந்துருச்சுன்னா அப்புறம் என்ன நடக்குமோன்னு எனக்கு ஒரே பயமா இருக்குங்க. இங்க பாரு, என்னைக்கு இருந்தாலும் நாம இந்த பிரச்சனையை சந்திச்சுதான் ஆகணும். இனி என்ன செய்ய போறோங்கிறத பத்தி நாம யோசிப்போம். உங்களுக்கு ஒரு ஆபத்துனா அது நிச்சயமா என்னால தாங்கிக்க முடியாதுங்க. முத்துமணியே முத்துமணியே புத்தி கெட்டு போனேங்கி, எள்ளு விதைக்க முள்ளு முளைக்க லட்சகட்டு போனேண்டி. நான் நட்டு வச்ச நாத்து ஒரு கண்ணு தின்னு போச்சு. அடி என்ன இது கூத்து, சொந்தம் என்ன விட்டு போச்சு. சின்னஞ்சிறுசில் 5 வயசில் பொண்ணு அணைச்சே, பூக்கள் கொடுத்தே, பாட்டும் படிச்ச. கன்னி வயசில் காதல் வயசில் சுட்டு வீரமோ பட்டதில்லையே, எட்டி இருந்தே விளையாட்டு ஒண்ணு வினையாகி போச்சு. தலையாட்டு பொம்மை தடம் மாறி போச்சு. குடி சேரும் போது விதி மாறி போச்சு. முத்துமணியே முத்துமணியே புத்தி
லட்சகட்டு போனேண்டி. நெல்லி மரமே சொல்லிவிட்டு போ, சொல்லி அழுதா சோகம் குறையோ என்பதுமையா. நீலக்குயிலே சொல்லிவிட்டு போ, தண்ணி உள்ளவோ காட்டு வெள்ளமோ நிற்பதில்லையா. யாரோடு சொல்ல வழி இல்லை மானே, ஊரோடு சொன்னால் அவமானந்தானே. உயிர் போன பின்னும் வாழ்கின்றேன் கண்ணே. முத்துமணியே முத்துமணியே புத்தி கெட்டு போனேண்டி. எள்ளு விதைக்க முள்ளு முளைக்க லட்சகட்டு போனேண்டி. நான் நட்டு வச்ச நாத்து ஒரு கண்ணு தின்னு போச்சு. அடி என்ன இது கூத்து, சொந்தம் என்ன விட்டு போச்சு. ஓ முத்துமணியே முத்துமணியே புத்தி கெட்டு போனேண்டி. எள்ளு விதைக்க முள்ளு முளைக்க லட்சகட்டு போனேண்டி. சத்தியமா சொல்றேன், உங்களுக்கு ஒரு ஆபத்துன்னா என் உசிரே கொடுப்பேன். இந்த நெருப்பு மேல சத்தியமா சொல்றேன், உங்களுக்கு ஒரு ஆபத்துன்னா என் உசிரே கொடுப்பேன். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இது தற்செயலாவோ தவறி போயப்பட்ட காயம் இல்ல. நெருப்புக்குள்ள கையை விட்டு பிசைஞ்ச மாதிரி இருக்கு. காயம் அந்த அளவுக்கு ஆழமா இருக்கு. வாங்க, பாறங்களை முழுங்கின நட்டம் படுத்து கேட்கிறான். யார் என்ன கேட்டாலும் வாயை துறக்க மாட்டேங்க. உங்ககிட்டயாவது ஏதாச்சும் மனசு விட்டு பேசினானா தம்பி? ஏண்டா 4-5 நாளா சரியாவே சாப்பிட மாட்டேங்கிறியாம? அந்தம்மா சொல்றேன், மேலுக்கு கிழக்கு முடியலையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாமி. அப்புறம் ஏண்டா முகமெல்லாம் இப்படி வாடி கிடக்கு? ஆயப்ப நினைப்பு வந்துடுச்சா?
அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல சாமி. என்னடா ஆயுசு முழுக்க ஊருக்கு உழைச்சுப்பட்டு இப்படி அனாத மாதிரி கிடைக்கிறோம்னு நினைக்கிறியா? ஐயோ, அதெல்லாம் இல்ல சாமி. நீங்க இருக்கிறப்ப நான் எதுக்கு சாமி அனாதன்னு நினைக்கிறேன். சரி சரி, நீ சாப்பிட்டு நம்ம கணக்கு வீட்டுக்கு வா, நான் முன்னாடி போயிட்டு இருக்கேன். அண்ணம்மா, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். மாடசாமி, ஏன் அப்படி அழுகுற? எத்தனை நாளைக்கு தாமா தின்ன உப்புக்கு துரோகம் பண்றது? இனிமேலும் சொல்லாம மறைச்சேன்னா என் பரம்பரையே உருப்படாது தாயி. என்ன ஆச்சுன்னு சொல்லு. தலைமுறை தலைமுறையா தமுக்கடிச்சு வர்ற குடும்பம் என் குடும்பம். என் காலத்துல அது நின்று போச்சுன்னா இந்த கையிருந்து புண்ணியம் இல்ல தாயி. என்ன நடந்துச்சுன்னு சொல்லாம நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தா நான் என்னத்துதான் புரிஞ்சுக்கிறது? இந்த ஊரு சட்ட திட்டங்களை மீறி எந்த இடத்துல அநியாயம் நடந்தாலும் சரி, அதை யாரு செஞ்சிருந்தாலும் சரி, பார்த்த இடத்துலயே முதல்ல தமுக்கடிச்சிட்டு அப்புறமா நீ வந்து பஞ்சாயத்துல சொன்னா போதும் மாடசாமின்னு ஐயா எனக்கு அம்புட்டு அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்காரு. நானும் இது நாள் வரைக்கும் தப்பு பண்ணல தாயி. கொஞ்ச நாளா என் கண் முன்னாடியே ஒரு பெரிய தப்பு நடந்துகிட்டு இருக்கு. அது பார்த்ததுல இருந்து என் வாயில பச்சை தண்ணி ஊத்துறது இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. உங்க அண்ணனுக்கு இந்த ஊருக்குள்ள எம்பிட்டு மறுவாதி இருக்குன்னு உனக்கே தெரியும். தலைமுறை தலைமுறையா கௌரவமா வாழ்ந்துட்டு வர குடும்பம் நம்ம குடும்பம். வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாங்கன்னா உசிரியா பொண்ணால அதை காப்பாத்துவாங்க. அவருக்கு இந்த ஊர் தான் முக்கியம். நியாயத்துக்காக எது வேணாலும் செய்வாங்க. அவருக்கு சொந்த பந்தம் எல்லாம் முக்கியம் இல்லம்மா. இந்த ஒரு காட்டு ஆபீசரே இந்த ஊருக்குள்ள வந்தாங்க. இங்க இருக்கிற ஒரு பொண்ணோட அவருக்கு தொடர்பாயிடுச்சு. ஊரே கொந்தளிச்சு நின்னுச்சு. உங்க அண்ணன் அறிவாளை கையில எடுத்துக்கிட்டு பாலத்தை தாண்டி அவங்கள துரத்திட்டு ஓடினாங்க. திரும்பி வந்தப்ப எல்லாரும் என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. நம்ம ஊரு மானத்தை காப்பாத்திட்டேன்னு பதில் சொன்னாங்க. அந்த சோடி 2 பேரையும் அதுக்கு பின்னாடி யாரும் உசுரோட பார்த்ததா இது வரைக்கும் தெரியல. வேண்டாமா சுட்டி? இன்னைக்கு அவங்க தங்கச்சிக்கு இந்த நிலைமை வந்துருச்சுன்னு 4 பேருக்கு தெரிஞ்சா உன் மாமனுக்கு என்ன குறைச்ச? இந்த வாழ்க்கையில நமக்கு சரிப்பட்டு வராதுமா. மனசு தேத்திக்கோ. கேளாதோ வெள்ளி கொலுசு, இனி தாழாது இந்த மனசு. தன்னந்தனியே தத்தளிக்கிறே தங்கக்கிளியே, தள்ளி நிற்கிறே இது உம்மை பாடும் பாடலல்லவா. கேளாதோ வெள்ளி கொலுசு, இனி தாழாது இந்த மனசு. Oh
ஆம் சொல்லியா மழைதான் பெய்தது, பூ சொல்லியா வண்டு தேன் கொண்டது, கால்களது இங்கு வேண்டானது, காதல் முன்னையே உனக்கு நானது, காதல் உயிர் காக்கும் அன்று நாம் கண்டது, காதல் உயிர் கேட்கும் இன்று நாம் கண்டது, உறவே உயிரே கேளாதோ வெள்ளி கொலுசு, இனி தாழாது இந்த மனசு, தன்னந்தனியே தத்தளிக்கிறேன் தங்கக்கிளியே, தள்ளி நிற்கிறேன் இது உண்மை பாடு பாடலல்லவா, கேளாதோ வெள்ளி கொலுசு, இனி தாழாது இந்த மனசு. பெரியா, ஊருக்கு போறியம்மா? என் மேல இருக்க கோபம் உனக்கு இன்னும் தீரலன்னு நினைக்கிறேன். என் நிலைமை நீ யோசிச்சு பாரு. அடுத்து நான் என்ன பண்ண சொல்லு. என்ன காரணம் தெரியாத பரம்பரையா தீர்ப்பு சொல்ற குடும்பமாவே எங்க குடும்பம் இருந்துட்டு வருது. என் காலத்துல நான் சொல்ற தீர்ப்பு இந்த ஊருக்கு எந்த விதத்திலையும் பாதகமா அமைஞ்சிடக்கூடாதுன்னு தான் என் சொந்த அத்தை பையனா இருந்தோம் வேற என்ன நான் ஊரை விட்டு தள்ளி வச்சேன். அவன் உங்க பாதுகாப்புல இருக்காங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த 6 மாச காலமா நாங்க அவனை பத்தி கவலையே படல. அட நீங்க என்னங்க வீரிய நம்ம வீட்டு பையன், நீங்க இதை போய் பெருசா சொல்றீங்களே. அடடா வாங்க தம்பி. வா விஜய். உங்களுக்கும் நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். சரியான சமயத்துல நீங்களும் வந்தது வீரனுக்கு ரொம்ப ஆறுதலா போச்சு. டாக்டர் கிட்ட சொல்லிருக்கேன், கன்னிப்பூச திருவிழா அன்னைக்கு நீங்களும் வந்து கட்டாயமா கலந்துக்கணும். அப்போ நான் வரேன் டாக்டர். வாங்க. இப்ப இந்த காட்டுக்குள்ள எவன் இருக்கா? கொஞ்சம் சத்தமாத்தான் சொல்லி தொலையாருத. அதுக்கு இல்லடா பரம ரகசியம். வீரையன் இருக்கானே வீரையன், இந்த பயலை ஊரை விட்டு தள்ளி வச்சிருந்தப்பவே எதை பற்றியும் கவலைப்படாம ஆடிக்கிட்டும் பாடிக்கிட்டும் கிடந்தேன். இப்ப ஊருக்குள்ள வந்துட்டேன். கல்யாண மாப்பிள வேற. இப்ப சுறுசுறுப்பா இருக்க வேண்டிய இந்த நேரத்துல இவன் என்னடான்னா ஓமத்தங்காய தின்ன மாதிரி உம்மன்னு சோகமா கிடக்குறானே. கவனிச்சாத பகல்ல கேட்டிருந்தீங்கன்னா நல்ல யோசனை சொல்லிருப்பல்ல. அடமடையா, எனக்கு எப்ப பொறி தட்டுதோ அப்பதான் நான் சொல்ல முடியும். எனக்கு கூட பொருத்தட்டுச்சா? என்னது உனக்கு கூட பொறி தட்டுதா? அன்னைக்கு அந்த பொண்ணு என்ன பாட்டு பாடுனா? புள்ளி வச்சு புளி அடிச்சான், புளி அடிச்சு கிளி பிடிச்சான். அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா? தவணுக்கார பைய கணக்கு பண்ணி ஒரு புள்ளிய அடிச்சா, அடிச்ச கையோட ஒரு கிளிய புடிச்சா. அந்த கிளி யாருன்னு நினைக்கிறீங்க? பாட்டு பாடால அதை திட்டுதா. அப்படி போட அருவாள. இப்பதான நீ எஞ்சிய இந்த விஷயத்தை மட்டும் நான் ருசு பண்ணிட்டேன்னு வையேன், அப்புறம் பாரு இந்த கரியாப்பையிலையும் டாக்டரையும் பஞ்சாயத்துக்கு இழுத்து இது இங்க கண்ணுல நான் விளாட்டி புறம் பாரு. ஆட்டி கல்யாண காரியத்தை தலைமையில வச்சுக்கிட்டு ஆளாளுக்கு அங்க இங்கேயும் ஓடி ஆடிட்டு திரியிறோம். நீ என்னடான்னா எவனுக்கோ கல்யாணம் நடக்கிற மாதிரி இப்படி படுத்துட்டு கிடக்குறவா?
நீ எதை மனசுல போட்டு உருட்டிக்கிட்டு இப்படி குழம்பிக்கிட்டு கிடக்குறேங்கிறதும் எனக்கு தெரியும். இப்ப என்னங்கிற? சுட்டி அந்த பட்டணத்து பையனோட பழகிட்டா, அதானே உன் பிரச்சனை? சுட்டி விவரம் தெரியாத சின்ன பொண்ணு இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிற கதையா தப்பு பண்ணிவிட்டா. கழுதை இட்டு உட்கார வச்சு கண்டிச்சேன். 4 நாளைக்கு அழுதிட்டு கிடந்தா. இப்ப எல்லாம் சரியா போச்சு. இத பாரு வீரையா, யாருமே பண்ணாத காரியத்தை அவ பண்ணிவிட்டா. உனக்கே தெரியும், அந்த தெற்கு தெரு அருக்காணி பூசாரி மகன் கிட்ட மனசை பறி கொடுத்துட்டு உசுரையே விட்டுருவேன்னா இப்ப அவன் மாமனை கட்டிக்கிட்டு 10 புள்ள பெத்துக்கலையா? ஆக வேண்டிய வேலையை பாரு. வா, என்ன இந்த பக்கம்? உங்களை தான் பார்க்க வந்தேன் பாட்டி. என்னையா, என்ன செய்தி? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அப்படியா? இத வரேன். வா ராஜா, வா. உட்கார். சொல்லு ராஜா. நானும் சுட்டியும் பழகிறது அவ அன்னைக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன் பாட்டி. அவளை வெளியவே விடுறதில்ல. நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், ஆனா அவளை பார்க்கவே முடியல பாட்டி. நான் அன்னைக்கே சொல்லல இப்படி எல்லாம் சிக்கல் வரும்னு. இது பொல்லாத பய ஊராச்சே ராசா. இப்ப சுட்டிய பார்க்க நான் அங்கே போனாலும் இதனடா வராதவ வந்திருக்காளேன்னு என் மேலேயே சந்தேகப்படுவாளே அந்த சிரிக்கி. இந்த ஊர்ல எங்களுக்கு இருக்கிற ஒரே ஆதரவு நீங்கதான் பாட்டி. நீ தைரியமா போராஜா, நான் பாத்துக்கிறேன். வயசுக்கு வந்த பொண்ணு, வாழ போற பொண்ணு கை நீட்ட கூடாதுன்னு பார்த்தா எத்தனை பேர் பிடிச்சாடி அலையிற? பேட்டை நாய் மாதிரி காவ காத்துட்டு இருக்கிறப்பவே இந்த ஆட்டம் போட்டீங்கன்னா 6 பேர் இல்லைன்னா என்ன ஆட்டம் போடுவேன்? வீட்டை விட்டு ஓட போற அளவுக்கு உனக்கு என்ன துணிச்சல் வச்சுதா? ஏய், எவ்வளவு நேரம் இப்படி கதை தட்டுறது? சுட்டி எங்க? சுட்டி, உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? எப்ப பாரு வரைஞ்சு கட்டிக்கிட்டு வயசுக்கு வந்த பொண்ணு கிட்ட சரிமல்லுக்கு நிக்கிறது. சும்மா நைன்னு அணைத்துக்கிட்டே இரு. எத்தனை தடவை சொன்னாலும் மண்டையில உறக்க மாட்டேங்குது. இந்தா நீ வாமா. உட்கார். பாரு, உனக்கு என்னெல்லாம் வாங்கி வந்திருக்கேன்னு. இது கன்னிப்பூச திருவிழா அன்னைக்கு நீ கட்டிக்கிறதுக்கு. இது பரிசம் போடுற அன்னைக்கு. இது கண்ணாலத்தன்னைக்கு. அம்புட்டு சேலைக்கும் ரவிக்க துணி. உனக்கு வேண்டிய நகனட்டெல்லாம் இதுல இருக்கு பாரு. இத பாத்தியா? இந்த வாட்ச் சிங்கப்பூர் வாட்ச். யாருக்கு தெரியுமா? அந்த மணப்பையன் வேற இல்ல, அவனுக்கு. இந்த பட்டு வேட்டி, பட்டு சொக்கா, இதுவும் அவனுக்குதான். நல்லா இருக்கா? என்ன உம்மன் இருக்க? மதியம் ஏதாவது சொன்னாளா? எங்க சரி, எல்லாம் எடுத்து வச்சு பத்திரமா கொண்டு போ. பத்திரமா போய்.
Ole, ole, ole. Ole, ole, ole. Ole, ole, ole. Ole, ole. Ole, ole, ole. Ole, ole, ole. Ole, ole, ole. Oh, சாமி ஓடி வந்தேன் சாமி தேடி சொல்ல தேடி வந்தேன் சாமி நீதி சொல்ல இங்கே நாதி இல்லை சாமி நாளை என்ன நல்ல வழி காமி ஓலே 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 Jibbara. Jibbara. சூழ்நிலைக்கு அடிமைப்பட்டு சுற்றம் என்னும் சிறையில் பட்டு குழம்பே குளிச்சாச்சு தாவணிக்கும் கவலைப்பட்டு தங்கத்துக்கும் கவலைப்பட்டு தனிமை வெறுத்தாச்சு தனியும் பழுத்து கொடியே சரிஞ்சாச்சு கவனம் இருந்தும் அணிலும் மறந்தாச்சு வீடு எரிச்சா தண்ணீரப்பே ஆடு எரிச்சா எங்கே அழப்பு இங்கு காவலுக்கு நீ இருந்தும் காதலுக்கு வேறு இல்லை ஓ ஓ சாமி ஓடி வந்தேன் சாமி நீதி சொல்ல இங்கே நாதி இல்லை சாமி காட்டு ராசா கரணம் கரணம் காதலந்தான் வரணும் வரணும் கண்ணீரா மழலாமா நாலு வேட பூஜை செய்ய நான் பறித்த பூமி மேலே கண்ணீர் விழலாமா மண்ணுக்கும் பெண்ணுக்கும் நிலவை கீழ்தானா கண்ணுக்குள் அழுவே கவல தீராதா சக்தி இல்லையா சொல்லிவிடையா சத்திரியல்ல சத்திவிடையா நீ உண்டு என்றால் வந்து வீடு இல்லை என்றால் சொல்லிவிடு ஓ ஓ சாமி ஓடி வந்தேன் சாமி செய்தி சொல்ல தேடி வந்தேன் சாமி நீதி சொல்ல இங்கே நாதி இல்லை சாமி நாளை என்ன ஆகும் அடி பாவி இதுக்கு மேல மூடி மறைக்க எனக்கு சத்தம் இல்லைங்க.
மாமனுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. தலைக்கு மேல போயிடுச்சு, திறக்க முடியல. அறுவல் எடுத்துட்டு ஓடுறாங்க. வெட்ட குத்த வேண்டிய பயமா இருக்கு. என்னத்தையாவது பண்ணி தடுத்து நிறுத்து. ஒரு ஆளோட நல்லா பழகிட்டேன்னா உசிரியை கொடுப்பேன். அதே சமயத்துல அவன் எனக்கு துரோகம் பண்ணா உசிரியை எடுத்துடுவேன். உங்க மேல இருக்கிற மரியாதையில் தான் இவனை விட்டு வைக்கிறேன். இனி ஊரெல்லைக்குள்ள காலடி எடுத்து வச்சு போடா. இந்த விஷயத்துல நீ எந்த ஸ்டெப் எடுத்தாலும் அது உன் உயிருக்கே ஆபத்தா முடியலாம். அப்படி ஒரு நிலைமை வந்துருச்சுன்னா உன்னை பெத்தவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்புல நான் இருக்கேன். புரியுதா? என்னடா இவ்வளவு படிச்சவரா இருந்தோம் இப்படி பேசுறாரேன்னு நீ நினைக்கலாம். நான் ஒண்ணு காதலுக்கு எதிரி இல்ல. ஆனா என் நிலைமையில இருந்து நீ யோசிச்சு பார்த்தேன்னா நான் சொல்றது உனக்கு புரியும். கல்யாணத்தன்னைக்கு என் வீட்டு பொண்ணு மணவரியில கொண்டாந்து உட்கார வைக்க வேண்டியது என் பொறுப்பு. ஆனா அதுக்கு முன்னாடி நீ நல்லா யோசிச்சுக்கோ. ஏன்னா வச்சு வாழ போறவன் நீ. அப்புறம் நாளைக்கு அதுல இல்ல இதுல இல்ல 4 வார்த்தை வந்துருச்சுன்னா ஒருத்தர் முகத்துல ஒருத்தர் முழிக்க முடியாம உறவுக்குள்ள உறவு சிக்கலா போயிடும். அது என்ன பேச்சு? 1000 தான் இருந்தாலும் நம்ம சொந்தத்தை விட்டு கொடுத்துட முடியுமா? உன் பேச்சு அவன் எந்த காலத்துல மீறி இருக்கிறான். ஆக வேண்டிய காரியத்தை பாரு. வாடி. ஆத்தா ஆத்தா வாடியாத்தா, கண்ணால பொண்ணு. இந்த கிளவி வீட்டுக்கு வர்றதுக்கு இப்பதான் வழி தெரிஞ்சதாக்கும். அது ஏன் அத்தா கேக்குறீங்க? வேலையே ஒழிய மாட்டேங்குது. சுட்டி சேலை துணியை கொடுத்து உங்களை கல்யாணத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கா. போய் ஆசீர்வாதம் வாங்கிக்க. ராசாத்தி வா. மகராசியா ராதா. இந்த பச்சை கிளி கதையிலையும் அந்த பச்சை வந்த கிளி வராமையே போயிடுமா ஆத்தா? அழுகாத ஆத்தா, அழுகாத.
உட்கார்ந்து இடுப்பு கால் கையெல்லாம் வலிக்குது. அப்படி வழி விடுங்கடி, நான் அந்த பக்கம் போறேன். தள்ளுங்கடி. என்னடி இது? சுக்கி என்னமோ அடி வைத்து பொறுக்கிட்டு வலிக்குதுங்கிறா. வயித்த வலிக்குதா? இங்க வா, என்னன்னு பாக்கலாம். நான் என்ன செய்வேன்? நாளைக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். நல்ல நாளதுமா ஊருக்கு தூரம் ஆயிட்டாளே. என்னது, ஊருக்கு தூரம் ஆயிட்டாளா? சொல்றத கவனமா கேட்டுக்க. நீ சொல்றபடி பார்த்தா இந்த பொண்ணு ஊருக்கு தூரமா போய் 15 நாள் தான். ஆமா. இப்ப என்னடான்னா மறுபடியும் இந்த பொண்ணு ஊருக்கு தூரமா போனதாக இந்த பையக திடீர்னு குண்ட விடுறாங்க. அட ஆமா. அதுலதான் எனக்கு சந்தேகன்றேன். இப்ப என்ன பண்ணணும்? நான் சொல்ற மாதிரி செஞ்சு, நான் சொல்றத கவனமா கேளு. ஏ ஒதுங்கு மணிக்கு அந்த பொண்ணோடையே சேர்ந்து அங்க போய் உன் கண்ணுல விளக்கண்ணி ஊத்திக்கிட்டு ரொம்ப கவனமா பாக்குறேன். அங்க ஏதாவது ருசி கிடைச்சுன்னு வச்சுக்க. அப்புறம் இந்த டாக்டரும் கரியாப்பையிலும் மாட்டினாங்க. அப்புறம் பாரு நம்ம வைத்திய தொழிலுக்கு சுக்கிறது. பாட்டி, தம்பி, குழந்தை சேர்த்து காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு. போமா, போங்க போமா. எனக்கு தான் சாமி, இதுகளை நீதான் காப்பாற்றணும். அன்னைக்கு சொன்ன கேட்டியா? பரிச்சயம் பரிச்சயம் சொல்லி அவர் தலைத்துக்கு வச்சு ஆண்டிங்களே, இன்னைக்கு அந்த பரிச்சயம் பண்ண பாலத்தையில பாருங்க. என்னைய கண்டுபிட்ட? ஐயோ, இன்னத்தை கண்டுபிட்டியாவா? உன் தங்கச்சிக்கு நீ வச்ச அதே முகூர்த்தத்துல அந்த பட்டணத்துக்கார பையன் உன் தங்கச்சிக்கு தாலி கட்ட போறாயா? இந்த கேள்விப்பட்ட உன் மாப்பிள்ள அறுவாள் எடுத்துட்டு ஓடுறோம்.
டாக்டர் சீக்கிரம் புறப்படுங்க டாக்டர் வந்துட்டு இருக்காங்க சுட்டி மாமா இல்லையா சுட்டி முத்துமணியே முத்துமணியே புத்தி கெட்டு போனேண்டி எள்ளு விதைக்க முள்ளு முளைக்க லட்சகட்டு போனேண்டி நான் நட்டு வச்ச நாத்து ஒரு கண்ணு தின்னு போச்சு